வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. இந்த வீடியோல வந்து இந்த பைப் இருக்கு இல்லைங்களா? இந்த பைப் வந்துட்டு நம்மளோட அந்த போர்வெல் கம்ப்ரசர் மோட்டர் இருக்கும் இல்லைங்களா? அந்த கம்ப்ரசர் மோட்டருக்கு போட்டிருந்த ஏர் பைப் தான். இந்த ஏர் பைப் வந்துட்டு எதனால் வெடிச்சது அப்படின்னா, அவங்க வந்துட்டு இந்த ட்ரென்ச்சில் இருந்து இந்த ஜிஐ பைப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 அடிக்கு வந்துட்டு ட்ரென்ச்சில் வந்து கவர் பண்ணாமே விட்டுட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா, அந்த ஹீட்னால் அந்த பைப் வந்துட்டு வெடிச்சிருச்சு. அவங்களும் வந்துட்டு கப்ளிங் வாங்கி போட ட்ரை பண்ணியிருக்காங்க. கப்ளிங் போட முடியல. எதனால் அப்படின்னா, அந்த ஹீட்னால் பைப்போட சைஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருச்சுங்க. அதாவது அந்த எவாப்ரேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால அந்த பைப்போட சைஸ் சேஞ்ச் ஆனதுனால அவங்களால கப்ளிங் போட முடியல. அவங்களும் நிறையா கப்ளிங்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நியூவாகவே பைப்பும் இருந்ததுங்க. அந்த பைப்பில் வந்துட்டு நம்ம அந்த காலர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருவோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பைப் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த காலரில் ஜாயின் பண்ணுவோங்க. இது வந்துட்டு இந்த போர்வெல் கம்பர்சருக்கு அப்படின்றதுனால நல்லாவே பைப்பை ஹீட் பண்ணிடுவோங்க. ஹீட் பண்ணிட்டு அந்த காலரில் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கிளிப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கிளிப்பு போட்டு ஃபுல் டைட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்துட்டு கம்பர்சர் ஹேர் வர அந்த ப்ரெஷரில் வந்துட்டு இந்த பைப் பிடுங்கக்கூடாதுன்றதுக்காக. அதே போல் லைட்டாக ட்ரென்ச் எடுத்து உள்ளே இருக்க பைப்பில் தாங்க கட் பண்ணி கப்ளிங் போட்டோம். ஏன்னா அப்போ தான் செட் ஆகும். ஃபைனலாக இந்த ஏர் பைப்பு இந்த இடத்துல ஜாயின் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.